பொதுவா கல்யாணத்துக்கு பேனர் அடிச்சு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு டெல்லியில ஒட்டுமொத்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பேனர் அடிச்சு காங்கிரஸை வந்து சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். உதயநிதி சார் அவர் பேர்ல ஒரு பேனர் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாலின் சார் பேர்ல பினராயி விஜயன், இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வர் எல்லாத்தையும் இருந்துச்சு. எல்லாரும் கழுவி காங்கிரஸ் ஊத்தி இருக்காங்க. கொஞ்சம் கூட எனக்கு பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டுருக்காங்க. முதுகுல குத்துனி அப்படின்னு. என்ன ஒரே வார்த்தை இந்தியில அடிச்சதுனால நம்மளுக்கு அது தெரியல. இங்கிலீஷா இருந்தா கூட மனசு சாந்தமா. சில பேர் அதை வந்து ட்விட்டர்ல போட்டு எழுதியிருந்தாங்க. அதனாலதான் நமக்கு தெரியும். நமக்கு ஹிந்தி தெரியாதுல்ல. இதுல முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் பேனரை வெளியடிச்சு சம்பவம் பண்ணாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் திரும்ப சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஓஹோ, உள்ள போய் பேனர் அடிச்சிருக்காரா? உள்ள போய் ஒரு வெளிப்படையா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸை வந்து இறுக்கி பிடிச்சிருக்காரு. அந்த வகையில வந்து திரும்ப அவர்களை நம்ம ரொம்ப வரவேற்கலாம். காங்கிரஸ் வந்து திமுகவை வந்து முதுகுல குத்தி இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணிய தர்மமே பார்க்காம கலட்டி விட்டுட்டு இங்க ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு அங்க ஒரு ராஜ்யசபா போய் வாங்கிட்டு 2 மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது இந்த கூட்டணியில் நின்று இங்க ஜெயிச்சு 2 எம்எல்ஏ, ஆமா, இங்கே இருந்து ஒரு ராஜ்யசபா ஒரு எம்பி, இங்க இருந்து 2 எம்எல்ஏ எம்பி வாங்கிட்டு போய் அதே 2 எம்எல்ஏ வச்சு அங்க 2 அமைச்சர், ஒரு எம்பி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதான் நான் சொல்றேன், ஒரு பக்கம் அது அயோக்கியத்தனமான விஷயம் தான், நம்பிக்கை துரோகம் தான், முதுகுல குத்துனது தான். ஆனா அதுல வருங்க எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து ராகுல் காந்தியை பப்புன்னு நினைக்கிறோம். இவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா கேம் ஆடுறாங்க. பப்பு இல்ல ஆப்பு, அப்படிதான் வைக்கணும் பேரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த திருமா அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் அவர் 5 பாயிண்ட் உள்ள ரொம்ப முக்கியமா வைக்கிறார். திருமா நம்பர் 1 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி பேசியிருக்காரு. அங்க வந்து நீட் முறைகேடு, யூஜிசி நெட் முறைகேடு, சிபிஎஸ்இ மாணவர்கள் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு மாதிரியான மாநிலத்துல தான் இவ்வளவு அமைதியா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இதே சிபிஎஸ்இ பிரச்சனைக்காக தான் இன்னைக்கு மாணவர்கள் போராடினா அவங்கள ஓட விட்டு அடிக்க விட்டுறாங்க. தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சியில நான் என்ன சொல்றேன், அது கம்யூனிஸ்ட் அமைப்புகள், அதுல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க. நேரடியா பரீட்சை எழுதி பாதிக்கப்பட்ட மாணவர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் டெல்லியில போராடுறாங்க. ஒரு மாணவன் போட்ட ட்விட்டு கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் வியூஸ் போய் அதான் ஒரு பெரிய விசில் ப்ளோயர், அதான் ஒரு மிகப்பெரிய வந்து விசில் ப்ளோயரா மாறி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. திரும்ப அதை பத்தி பேசுறாரு. மாணவர்கள் இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம யூஜிசி எல்லாத்துலயும் நெட்ல பிரச்சனையா இருக்கு, இது குறித்து நாம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கறத பத்தி அவர் பேசியிருக்காரு. 2வது முக்கியமான விஷயம், கோவிட் காலத்தை போல திரும்பியும் வந்து இங்க வந்து ஒரு லாக்டவுன் வர்ற மாதிரியான சூழல் பொருளாதாரத்துல வந்து ஏற்பட போகுது அப்படின்னு மோடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மோடி வந்து தங்கம் வாங்காதீங்க, ஸ்கூல்ல வந்து வீட்ல இருந்தே கிளாஸ் எடுங்க அப்படின்னு அவர் நிறைய சொல்றாரு. ஓகே, இதெல்லாமே என்னன்னு பார்த்து எச்சரிக்கை பண்ணணும். திடீர்னு லாக்டவுன் ஆயிடக்கூடாதுன்னு இஷ்யூ பேசுறாரு. இதெல்லாமே வந்து ரொம்ப காமனான விஷயம். 3வது ஒரு பேசினதான் ரொம்ப தரமான சம்பவமா நான் பாக்குறேன். நீங்க பண்ணது சரி கிடையாது. அது இல்லாம எல்லா கட்சி பேரையும் வேற மென்ஷன் பண்ணி, அதாவது திருமா அவர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் அவர் பண்ணுவார். அதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாகரிகமா நறுக்குன்னு சொல்லிடுவார். கோவப்படல, திட்டல. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நீங்க பண்ணின செயல் இருக்குல்ல, காங்கிரஸ் பண்ணின செயல் தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியால 3 முக்கியமான கட்சிகள், 1 திமுக, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ், 3வது சிபிஎம் கேரளால, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. நீங்க அதை வந்து சரி செய்யணும். சரி செய்யறதுங்கிறது எதுக்கு? இந்த கூட்டணியை திருப்பி வலுப்படுத்தணும், வலுவா இருக்கணும். அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக, ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் அவர் அங்க போய் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடைமுறை. ஏன் ஆக்கப்பூர்வமான நடைமுறை அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இது அவுட்புட்டா வேற கதை. அவரை பொறுத்த வரைக்கும் இது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பாசிச எதிர்ப்பு கூட்டணி வலுவா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பாஜக கேள்வி கேட்டிருக்கு. இதை வச்சுதான் எங்களை எதிர்க்க போறீங்க, உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க, இந்த கூட்டணி வச்சா வந்து பாஜகவை நீங்க எதிர்க்க போறீங்க அப்படின்னு பாஜகவை இன்னைக்கு இந்தியா கூட்டணி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திரும்ப இந்த கூட்டணி பலமா இருக்கணும், நீங்க திமுக செஞ்சது துரோகம் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. நீங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு செஞ்சது துரோகம் அப்படின்னு சொல்றாரு. திரிணாமுல் காங்கிரஸுக்கு செஞ்சது ஏன் துரோகம் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாஜக 208 சீட்டு ஜெயிச்சு வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் 45%. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கினது 42%. 3% தான் டிஃபரன்ஸ். இவங்களுக்கு 80 எம்எல்ஏ, அவங்களுக்கு 208 எம்எல்ஏ. கூட்டணியோட சேர்த்து நான் சொல்றேன். இப்ப காங்கிரஸுக்கு அங்க 3% 4% வந்திருக்கு, சிபிஎம்முக்கு வந்திருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இருந்தா ஒரு 7-8% கூட வந்திருக்கும். திரிணாமுல் காங்கிரஸும் இந்த கூட்டணி 250 சீட்டு ஜெயிச்சிருக்கும். 294 தொகுதி இருக்காது, கிட்டத்தட்ட 200-250+ ஜெயிச்சிருப்பாங்க. மெஜாரிட்டியான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. ராஜ்யசபால சீட்டு கூட வந்திருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எதையுமே செய்ய விடாம நான் இங்க ஆட்சி பிடிக்கணும். அவங்களுக்கு என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் அழிஞ்சு போகணும், திமுக அழிஞ்சு போகணும், கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போகணும்,
பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ். ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா அழிஞ்சு போனோம், ஜேடி அழிஞ்சு போனோம், மகாராஷ்டிரால வந்து உத்தவ் தாக்கரேவோட கட்சியான சிவசேனா அழிஞ்சு போனோம், நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க லட்சணத்துல தெரியுது. உங்களை யாருமே ஏத்துக்கல காங்கிரஸ் அப்படிங்கறதுனாலதான் எல்லாமே மாநில கட்சிகளா மாறிடுச்சு. திமுக ஏன் வந்துச்சு? காங்கிரஸுக்கு ஏத்தாப்புல வந்துச்சு. ஜேடி ஏன் வந்துச்சு? காங்கிரஸ் வந்து வந்துச்சு. முலாயம் சிங் யாதவ் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? காங்கிரஸ் வந்து வெளியே வந்து ஆரம்பிச்சாரு. லல்லு பிரசாத் ஆரம்பிச்சாரு. சிவசேனா ஏன் வெளியே வந்துச்சு? வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் ஒரு காலத்துல காங்கிரஸ் வெளியே வந்தவங்க. உங்க லட்சணம் பிடிக்கல, நீங்க மாநில அதிகாரத்தை மறுக்கிறீங்க, மாநில அரசுகளை கலைச்சிங்க. பாஜகவோட மிக மோசமாக நீங்க மாநில அரசாங்கத்தை கலைச்சிங்க. திமுக அரசாங்கத்தை 2 முறை கலைச்சிருக்காங்க அவங்க, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது காங்கிரஸ் மேல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து சொன்னாரு, நாங்க காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க வந்து வேட்டியே கட்டிக்க மாட்டீங்க, சுதந்திரமே கிடைச்சிருக்காது. யாரு? இந்த வெளிச்சம் திருச்சி வெளிச்சம். இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே இங்க எல்லாமே சரியா இருந்ததா? சரிப்பா, சுதந்திரத்துல நீங்க போராடினீங்க, வாங்கி கொடுத்தீங்க. காங்கிரஸ் வந்த உடனே இங்க எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்ற நிலைமையா காங்கிரஸ் இருந்தது? அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காமராஜர் எளிய மனிதர் நம்ம சொல்லுவோம். காமராஜர் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாரு இல்லையா? அவங்க பட்டியெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. வாண்டையாறுல இருந்து உடையாறுல இருந்து பெரிய சொத்து உள்ளவங்க தான் எல்லாருமே வந்து எம்எல்ஏ இருப்பாங்க. பெரும் பண்ணையாரா இருந்தவங்க. பெரும் பண்ணையார்களை வீழ்த்தினது யாரு அப்படின்னா திமுக. சாதாரண கைரிக்ஸா இழுக்கிறவங்க இருந்து சாதாரணமா குதிரை வண்டி ஓட்டுறவங்களை முதல் கொண்டு கேண்டிடேட்டா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காங்கிரஸ்னுடைய மிகப்பெரிய அந்த பண்ணையாரத்தை நான் வேட்டி கட்டி விட்டேன்னு சொன்னா நீங்க வேட்டி கட்டி இருக்க மாட்டீங்க, சுதந்திரம் கிடைச்சிருக்கான்னு சொன்னார் இல்லையா? அவரை வந்து அது மாதிரி ஆட்களை வந்து வீழ்த்திட்டு, அவரே ஒரு பண்ணையார் தான், அவர்களாம் வீழ்த்திட்டு உருவாக்குனதான் திமுக. திமுகவின் மீது 1000 விமர்சனம் இருக்கு, அதுவே இருக்காது. பட் ஆனா உருவாக்குனது, அப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ் வந்து உருவாக்குனது திமுக தான். ஸோ இப்போ காங்கிரஸ் தொடர்ச்சியாக திமுகவுக்கு மட்டும் கிடையாது, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அடிப்படையில திமுக வெளிப்படையா சொல்லிருச்சு, நான் வரமாட்டேன், நீ இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், நீ இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், கண்டால் தூர விலகு. ஆத்மி அப்பவே வெளியே போயிட்டாங்க. எப்பா நீ செட் ஆக மாட்ட, நீ முன்னாடி ஒண்ணு பேசுவ, எலெக்ஷன்ல வேற ஒரு வேலை பார்ப்ப, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண ஜெயில போட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ண? அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில போடணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்க, பொய் கேஸ்ல உள்ள போட்டாங்க. பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? இடி ரைடு வந்ததுக்கு காங்கிரஸ் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, என்ன மேல இதை நடக்கணும், எனக்கு இடி ரைடு நடக்கணும் ஆசைப்பட்டது, இன்னைக்கு அது நடந்துருச்சு. எனக்கு என்னன்னா, மத்திய லெவல்ல இந்த எந்தெந்த கட்சி கூட எல்லாம் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களோ அந்தந்த கட்சியெல்லாம் மாநில அளவுல எதிர்க்கிறீங்க. இப்ப கேரளால பினராயி விஜயன் இந்தியா கூட்டணியில இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நீங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை கேரளால சந்திச்சிருக்கலாம். ஆனா அவர் எதிர்த்து நீங்க நின்று அங்க அவரை கலைச்சு விட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு உங்க கூட கூட்டணியில எதுக்கு இருக்கணும்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச அவங்க போனதே வந்து திரும்ப அதான் அந்த ஸ்பீச்ல தெளிவா சொல்றாரு. திமுக சிபிஎம்ல என்ன பிரச்சனை உனக்கு தெரியும்? சிபிஎம் பிரச்சனை ரொம்ப பெக்குலியரானது. நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துல போய் பாஜகவினுடைய பி டீம் சிபிஎம்னு ராகுலும் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, கேட்டிருக்காங்க. இன்னைக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுதான் இவரு சிபிஎம் முக்கியமான தலைவர் பேபி அவர்கள் வந்து விளக்கம் கேட்டிருக்காரு. பதில் சொல்லி அப்படின்னு இருக்காரு. ஆமா, உன் கூட கூட்டணியில இருக்க. இப்போ அதாவது தேசிய லெவல்ல இருக்கும்போது என் கூட்டணி வேணும், நான் உன் கூட நிக்கிறோம். இப்ப மாநில லெவல்ல இருக்கும் போது நான் பாஜக பி டீம், நான் பாஜக பி டீம் என்ன எதுக்கு கொண்டு வந்து இந்தியா கூட்டணியில வச்சிருக்கேன்? நியாயமான கேள்வி தானே. ரெண்டாவது நான் வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்போ இங்க ஓகே, இங்க நீ வந்து ஆட்சி அதிகாரத்து வரணும். இப்ப அங்கேயும் போய் கம்யூனிஸ்ட் கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ் பிளஸ் கம்யூனிஸ்ட் 2 பேர் சேர்ந்துதான் நிக்க போறாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. ஆனா அந்த சமரசம் கூட நான் கம்யூனிஸ்ட் கூட செஞ்சுக்க மாட்டேன், ஏதோ ஒரு ஜெயிச்சுட்டா நாளைக்கு இவங்க ஏதாவது கேட்க போறாங்கன்ட்டு, இல்ல அந்த சமரசமா வேணாம், நாங்க தனித்தனியா நிக்கிறோம், ஓட்ட 4ஆ பிரிச்சு இனி திரிணாமுல் காங்கிரஸையும் காலி பண்ணி விட்டேன். இதான் திரும்ப சொல்றாரு. காங்கிரஸினுடைய இந்த மெத்தனமான போக்கு, பாஜக இந்தியா அலையன்ஸ் இது இல்லாம இன்னைக்கு திமுக வெளியே இருக்கு, ஆத்மி வெளியே இருக்கு, திரிணாமுல் கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அகிலேஷ், இது மட்டும் இல்லாம பீகார்ல இருந்து தேஜஸ்வி, இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேர்ட் ஃப்ரண்ட் ஒன்னு உருவாச்சு அப்படின்னா பாஜக ஜெயிக்கும் கண்டிப்பா. 2/3 ஜெயிச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காங்கிரஸ் தன்னுடைய துரோகத்தை நிறுத்தணும். பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு தான் நம்ம கொள்கை அப்படிங்கும்போது ஒரே கூட்டணியா இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாரு. ஆனா யாரு ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸுக்கு நான் தான் ஹெட், தேர்ட் ஃப்ரண்ட் ஆரம்பிச்சுங்க அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் பாஜக இன்னைக்கு நிலைச்சு நிற்குது அப்படின்னா அது காரணம்
ராகுல் காந்தியினுடைய இந்த முடிவு கண்டிப்பா தான் காரணம். கண்டிப்பா. அதாவது இந்த 2/3 மெஜாரிட்டி நாளைக்கு பாஜக 2029 வருதுன்னா அதுக்கு இன்னைக்கே நம்ம எழுதி வச்சுக்கலாம். ராகுலோடைய இந்த அவசரத்தனமான முடிவு, இதுல இன்னொரு விஷயம், தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு தான் காரணம். இதுல இன்னும் சில அன்அபிஷியலான தகவல்கள் என்ன அப்படின்னா, சோனியா காந்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க போல இருக்கு. இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் வந்து ராகுலுடைய இந்த நடவடிக்கை தவறானது. நாம் எப்போதெல்லாம் நெருக்கடியாக இருந்தோமோ அந்த காலகட்டத்தில் எல்லாம் நம்மோடு தோள் கொடுத்து திமுக தான். திமுக வெறும் கூட்டணி கட்சி மட்டும் கிடையாது, இது சித்தாந்த கூட்டணி. ஏன்னா சனாதன எதிர்ப்பு, 50% மேல ரிசர்வேஷன் லிஃப்ட் பண்ணி கட்டாயமா ஓபிசிகளுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் கொடுக்கணும்னு சொல்லதுல திமுக முக்கியமான பங்கு இருக்கு. அங்க 69% ரிசர்வேஷனுக்கு தமிழ்நாட்டுல. அதாவது போன முறை 2024 தேர்தல் அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டுல எழுதப்பட்டுச்சு. சிதம்பரம் தான் எழுதினார். பின்னாடி இருந்து கேசி வேணுகோபால், சிதம்பரம் எல்லாம் இங்கதான் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கும். அதாவது இந்தியாவினுடைய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை டார்கெட் பண்ண ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கை வெளியே வந்த உடனேயே மோடி என்ன சொன்னாரு, இது முஸ்லீம் லீக்குடைய அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சார் அவர். சோ அப்போ தமிழ்நாட்டு காங்கிரசினுடைய சித்தாந்தத்தை வந்து பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே சித்தாந்த ரீதியாக உருவாக்குறதே திமுக தான். ஆனா காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. காங்கிரஸ்க்கு எனக்கு சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாஜக எதிர்த்து அந்த மணல் எல்லாம் கடந்து போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக எல்லா மாநிலத்திலயும் பிடிக்குது, நானும் வந்து எல்லா மாநிலத்திலயும் பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் ராகுல் காந்தியை தவிர்த்து வேற யாருமே அங்க சித்தாந்தம் பேசி நம்ம பார்த்தது இல்லை. தமிழ்நாட்டுல திருச்சி வேலுச்சாமி இருக்கார், சனாதன எதிர்ப்பு என்னைக்காவது பேசி பார்த்திருக்கியா? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டு இருப்பாரு, RSS பத்தி வாய் திறக்க மாட்டார். விஸ்வநாதன் ஒருத்தர் இப்ப வந்து மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்த உடனே பதவிக்கு இது பண்ணி பேச வந்த உடனே RSS என்ன ஸ்டாண்டோ அந்த ஸ்டாண்ட் அவர் பேசுறாரு. ஜோதிமணி இருக்கிறாங்க, இது இல்லாம கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு. ஏதோ சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், அதுல குறிப்பா சிதம்பரம் அவர்கள் வந்து ஓரளவுக்கு ரேஷனலா பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரு. சோ இவங்க தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல அங்கங்க ஒரு அணிகள் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப மோசமா டீல் பண்றாங்க. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் காங்கிரஸுக்கும் மாநில கட்சிகளுக்கு இந்த முரண்பாடு இருக்கு. இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளிப்படையா திரும்ப பேசிட்டார், இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டார். அவருக்கே தெரியும் இது சரியெல்லாம் பண்ண முடியாது, கட்டாயம் திமுக, திரிணாமுல், ஆத்மி, இது இல்லாம அகிலேஷும் லல்லு இவங்க எல்லாம் சேர்ந்து தேர்ட் ஃப்ரண்ட்டை உருவாக்க போறது உறுதியாகி விட்டது. தான் கடமைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லி ஏதோ ஒரு இன்னும் சரியான நேரத்துக்காக தான் மத்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு சரியான காரணம் கிடைச்சிருச்சு, நீ துரோகம் பண்ணிட்ட வெளியே வந்துட்ட, ஆம் ஆத்மி நீ இதைதான் எனக்கும் பண்ணுவ அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் முதல்வர் கூட இன்னைக்கு அந்த பேனர்ல இடம்பெற்ற காரணம்னா அடுத்த தேர்தல் வருது, மகன் நீ திமுக பண்ணது தான் எனக்கும் பண்ணுவேன், முன்னெச்சரிக்கையா நான் இப்பயே கண்டனம் தெரிவிச்சு வச்சுக்கிறேன். பஞ்சாப்பும் ஆத்மி தானே, தெரியும், ரொம்ப தெளிவா இருக்காரு அவரும். இல்ல இருந்தாலும் இப்போ நீங்க வந்து கட்சி ரீதியாவே இப்ப பேச முடியல. இப்போ பஞ்சாப்ல ஆம் ஆத்மின்றோம், இப்ப கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்களேன், கேரளா கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எப்படி இருக்கு, இப்ப தமிழ்நாட்டோட கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு இருக்கு. வெளியே இருந்துதான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்ப இருந்தாலும் ஒன்னொன்னு வேற மாதிரி இருக்கோ. இப்ப எனக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட்னா இப்ப கேரளால கம்யூனிஸ்டுக்கு நடந்தது அநியாயம் தானே, அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க வந்து எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இந்தியா கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி. ஆல் இந்தியா காங்கிரஸ் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்குது, அதாவது ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்திக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அதனாலதான் இந்த பஞ்சாப் ரொம்ப சிக்கலா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்ப அவர்கள் பேசுனது வந்து என்ன அப்படின்னா, இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து, மும்மொழி கொள்கை குறித்தும் சரி, குரியன் ஜோசப் அறிக்கை குறித்தும் சரி, அதை வந்து திருப்பி டிஸ்கஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது குரியன் ஜோசப் அவர் தலைமையில வந்து மாநில மத்திய உறவுகள் குறித்து ஒரு ஆணையத்தை போட்டாங்க. என்ன அதிகாரம் இருக்கு அதுல வந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து பினான்ஸ் கமிஷன்ல நிதி பகிர்வு வரைக்கும் எல்லா விஷயங்களுமே அதுல பேசப்பட்டிருந்துச்சு. அதை வந்து அது ரொம்ப முக்கியமான விவாத பொருளா மாத்தணும் அப்படிங்கிறது வந்து திரும்ப சொல்லியிருக்காரு. இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுவே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் தான். ரெண்டாவது, அஞ்சாவதா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, அதெல்லாம் நீங்க அலட்சியமா எடுத்துக்கூடாது. இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய உணர்வு இருக்கு, அரசியல் உணர்வு இருக்கு, அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதை ஒருங்கிணைக்கணும் இந்தியா கூட்டணி அப்படிங்கறத வந்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, நீ ஒருங்கிணைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியே இருக்காது, காங்கிரஸே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எனக்கு என்ன பயம்னா, இங்க எப்படி திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு இங்க ஒரு ரூட் மாஃபியா வச்சு இங்க ரீல்ஸ் உலகத்துல போனா ஒரு ஆட்சி பிடிச்சிட்டு நீ தமிழ்நாடுக்கு நேர்ந்த கதிதான்
அவங்க என்னமோ இப்போதைக்கு கரெக்டா எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கூட இப்போதைக்கு கரெக்டா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணோம், நீட் பேப்பர் வந்து முறைகேடு இப்ப கூட லீக் ஆயிருக்கு மறுபடியும், அதனால இப்ப எதிர்ப்பு சரியா இருக்கு. நாளைக்கு இதே கூட்டம் வேற மாதிரி ஒரு எதிர்ப்பை, அதாவது இந்தியா சித்தாந்தத்துக்கு பொறுத்தாத ஒரு எதிர்ப்பை கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ண முடியும்? தர்மேந்திர பிரதான் ஆர்கனைஸ் பண்ணுங்கன்ற நான். ஆமா, தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. ஒரு ரிசைன் பண்ணலங்கிறத விட அவர் இதை பொருட்படுத்தாம இருக்கிறாரு அப்படிங்கிறது பாஜக அதை பொருட்படுத்தாம தான் இருக்கு. அந்த திரும்ப அதை மென்ஷன் பண்றாரு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து எந்த கேள்வியுமே கேட்கல, இதை குறித்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கறது குறித்து அவர் பேசியிருக்காரு. அப்ப திரும்ப வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி அலையன்ஸ்ல உட்கார்ந்து திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் பேசியிருக்காரு. ஒரு வகையில வந்து திமுக ஆதரவு அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்க வேணும் அப்படின்னு பேசுறாரு. இதுல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக்கா இன்னும் இந்தியா கூட்டணிக்குள்ள போகல. நீ தான் தைரியமா அழைச்சே போ இந்தியா கூட்டணிக்குள்ள போய் உட்கார்ந்து எம்பி சீட் எல்லாம் கொடுத்துருக்க, போய் நீ வந்து மோடிக்கு எதிராக பேசு. ஏன் போக மாட்டேங்கிற டெல்லிக்கு? அதுக்குள்ள போனா மோடி எதிர்க்கணும் அப்பு, அங்க போய் யார் மாற்றுறது? எதுக்குதான் நானே உசாரி எம்பி சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்கேன், நீ என்ன உள்ள போய் சொல்ற? விஜய் நினைச்சிருப்பாரு, என்னடா அண்ணன் திரும்ப அங்க போய் உட்கார்ந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அது மத்தியில, இது மாநிலத்துல தான் வேற. ஒரே ஒரு எம்பி சீட் கட்சி ஆரம்பிச்சு முதலையாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்குது. கட்சிக்காரங்க ஏன் கொடுக்கல? ஏன்னா அங்க போய் மோடிக்கு எதிராக கேள்வி கேட்கும் போது பேசணும், அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். பேசணும் இல்ல மோடிக்கு எதிராக பேசணும். என்ன சிக்கல்னா அங்க ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, அது கண்டிப்பா வந்து மாநில உரிமைக்கு எதிராக இருக்கும். நீ வந்து ஒண்ணு வெளிநடப்பு செஞ்சாலும் மோடிட்ட மாட்டிக்குவீங்க, எதிர்த்து ஓட்டு போட்டாலும் மோடிட்ட மாட்டிக்குவீங்க, ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மாட்டிக்குவீங்க, உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. சோ என்ன பண்றது? எதிர்த்தாலும் அடி விழுகும், ஆதரிச்சாலும் அடி விழுகும், வெளிநடப்பு செஞ்சாலும் அடி விழுகும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுவாங்கன்னா 29 தேர்தல்ல 40 தொகுதி நான் காங்கிரஸுக்கே கொடுத்துறேன், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சேர்த்து விசிகா கொடுத்துறேன். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா 10 சீட்டுகள் வந்து அவங்க காங்கிரஸ் கொடுப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய 5 இல்ல அதுக்கு மேலே கொடுப்பாங்க, 20 சீட்டே கொடுப்பாங்க. ஏன்னா திமுகவே 20 சீட்டு கொடுக்கும் காங்கிரஸுக்கு. அதனால வந்து அவங்க 20 30 கூட கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு, 10 எங்களுக்கு போதுங்க. அப்புறம் விசிகா இருக்கு, விசிகா ஒரு 5, கம்யூனிஸ்டுக்கு ஒரு 5, ஐஎம்எல்க்கு ஒரு 3 வச்சுக்க அப்படின்னு. எனக்கு டெல்லி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டா கூட தெரியாது. விட்டுரு, நான் சட்டமன்றத்தை பாத்துக்கிறேன், நீ பாராளுமன்றத்தை பாத்துக்கோ. டெல்லியே வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், சரி அப்படி 20 சீட்டே கொடுக்கறதா வச்சுக்கோமே காங்கிரஸ்க்கு, என்னடா விசில் சின்ன இல்ல, நம்ம ஏன்டா இவனுக்கு ஓட்டு போடணும், கை சின்னதை பார்த்து ஓட்டு போடாம போயிட்டா அன்னைக்கு தெரியும். இவங்க பேசுறாங்கல்ல, இன்னைக்கு கூட பேசுனாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதே காங்கிரஸ்காரன் போட்ட ஓட்டு தான் அப்படின்னு. மொத்தமா அந்த ஓட்டுல காங்கிரஸ்காரன் தனியா நின்னா எவ்வளவு ஓட்டு வருமோ அத்தனை ஓட்டு கூட அதுல கழிச்சா அந்த இதுல வராது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நீங்க 20 சீட் வாங்கணும், நீங்க நிக்கணும், அந்த விசில் சின்ன இல்லன்னு இவங்க குத்தணும். ஐயோ இது விசில்ல இல்லப்பா, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லப்பா. இன்னொரு விஷயம் நடக்கும், கை சின்னத்துல தோத்துருவாங்க. அதுதான் சொல்றேன், அது எல்லாரும் விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். 2029 தேர்தல்ல காங்கிரஸ் 20 சீட்டு வாங்கணும், தோக்கணும், பச்சையா தோக்கணும். அவங்க அப்பதான் தெரியும் காங்கிரஸ்க்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்ல நீங்க கேரளால தனியா நின்னீங்களா, அந்த மாதிரி தனியா நில்லுங்க. எதுவுமே இல்லாம ஒருத்தனோட உழைப்பை சுரண்டி அவன் கூட இருந்து அவன் முதுகுல சவாரி செஞ்சுட்டு அவன் இதே வெற்றி அடைஞ்சிருந்தா என்ன அங்க போயிருப்பீங்களா? இல்ல அப்படின்னு போயிருப்பீங்களா? தோல்வினோட தானே இங்க இருந்து அங்க ஓடுறீங்க. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் போய் முதல்ல துண்டு போடலன்னா இன்னைக்கு திரும்ப அதான் இவங்க ஒரு இது வைக்கிறாங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும் பேசிச்சு, திரும்ப இதுவாக்கியிருப்பாங்க, முதல்வர் ஆகியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ திரும்பவும் முதல்வர் ஆக்க விடாம தடுத்தது காங்கிரஸ் தானே. அந்த வகையில பார்த்தா கூட அந்த கடுப்புல மனுஷன் ஏதாவது போய் அங்க கேட்டிருப்பாரோ என்னமோ தெரியல. இந்தியா வந்து கூட்டணி வந்து நல்லா வலுவா கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் அசர மாட்டார் ராகுல் காந்தி. சோனியா காந்தியினுடைய வருத்தத்துக்கே அவர் வந்து தலை சாய்க்கல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, சரத்பவார் மட்டும் சொல்லியிருக்காரு, பிரிஞ்சு போனவர்களை வந்து ஒண்ணு சேர்க்கிற வழியை பாருங்க அப்படின்னு. பாப்போம் இந்தியா கூட்டணி மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிற. எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு இல்லை. ஆனா அரசியல் எதுவுமே சாத்தியம். பாப்போம் என்ன ஆகுது ஏதாகுது. இந்தியா கூட்டணி சேராம இருந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் மாநில அது இந்தியாவுக்கு நல்லது. மூன்றாவது ஃப்ரண்ட் லைன் உருவாகுது இந்தியாவுக்கு நல்லது. இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஆமா பாப்போம், அதை திமுக எப்படி லீட் பண்ணி கொண்டு போகுது பாப்போம்.